ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? கரூரை சேர்ந்தவர் வெங்கடேஷ் நகை வியாபாரம் செய்து வருகிறார். செவ்வாய் அன்று டிரைவர் ஜோதியுடன் காரில் கோவை கிளம்பினார். நகை வாங்க 1,10,00,000 ரூபாய் பணம் வைத்திருந்தார். அவினாசி பாளையம் அருகே சம்பந்தம்பாளையம் பிரிவை கடந்தபோது காரில் வந்த 4 நபர்கள் வாகனத்தை மறித்துள்ளனர். நாங்கள் போலீஸ் என கூறி வெங்கடேஷ் வந்த காரில் 3 நபர்கள் ஏறி உள்ளனர். பிறகு காரை எங்கும் நிறுத்தாமல் அவினாசி பாளையம் தாராபுரம் ரோட்டில் செல்லுமாறு மிரட்டியுள்ளனர். வேங்கிப்பாளையம் வாய்க்கால் அருகே வரும்போது காரை நிறுத்த சொன்ன அவர்கள் வெங்கடேஷிடம் 2 பேக்கில் இருந்து 1,10,00,000 பணத்தை பறித்துள்ளனர். காரில் இருந்த 3 செல்போன்களையும் பறித்துக்கொண்டு மற்றொரு காரில் ஏறி தப்பி சென்றனர். இதுகுறித்து வெங்கடேஷ் அவருடைய டிரைவர் ஜோதி என்பவரும் காங்கேயம் போலீசில் புகார் கொடுத்தனர். இதுகுறித்து முதலில் காங்கேயம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை செய்தனர். சம்பவம் நடந்த இடம் அவினாசி பாளையம் போலீஸ் எல்லைக்குட்பட்டது என தெரிவித்ததால் இப்போது அவர்கள் விசாரித்து வருகின்றனர். இதே பகுதியில்தான் கடந்த நவம்பர் மாதம் சேமலை கவுண்டம்பாளையம் தோட்டத்தில் தனியாக இருந்த 3 பேர் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். அந்த சம்பவத்திற்கு பிறகு அவினாசி பாளையம் போலீஸ் எல்லைக்குட்பட்ட முக்கிய பகுதிகளில் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. கேமராக்கள் பொருத்தப்பட்டும் அதற்கு மின் இணைப்புகள் தரப்படவில்லை. இதனால் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பிடிப்பது போலீசுக்கு சவாலாக மாறியுள்ளது.